Assalamu alaikum friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி உப்புமா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஓவர் இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஃப்ரெஷ் இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பவுட்ரு மாதிரி இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நான் இருக்கிற இட்லி எல்லாமே இந்த மாதிரி நான் பிணைஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப உப்புமா பதத்தில் இருக்கும். இட்லி உப்புமா பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இட்லி உப்புமாக்காக தாளிக்க போகிறோம். அதுக்காக கடுகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக நான் லைஸாக கிண்டி விட்டுட்ருக்கேன். அது கூடவே பொடிசா நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை நான் கீரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த எல்லாமே நல்லா வதங்கட்டும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வாடையெல்லாம் போகும். இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருந்த அந்த இட்லி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். வாசனைக்காக பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது ரொம்ப சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.